Hi guys, நான் தான் உங்க Techbrock. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா oppo reno10. ஸோ இந்த மொபைல் வந்து இப்போ லான்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இந்த மந்த்ல லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதோட சில ஹைலைட்ஸான விஷயம், அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஸ்பெக்ஸ்லாம் உண்மையிலே நல்லா இருக்கான்ட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 120க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் HDR10+ஓட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்சோ ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதோட கேமரா பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 64 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க வித் 2x ஆப்டிக்கல் ஜூம். இந்த தடவை வந்து இவங்க வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் மேலே ஒரு கண்ணு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து 2x ஆப்டிக்கல் ஜூம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஜூமிங்கான கெப்பாசிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எதிரியால் மறுபடி எந்திரிக்கவே முடியாது. ஒரு 16 கொடுத்துருந்தா அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ 32 மெகா பிக்சல்னால இதோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ஓப்போ செல்ஃபியில் தான் கொஞ்சம் எப்போவுமே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க நான் நம்புகிறேன். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர். ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 778G6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு சிப்செட் தான் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆண்ட்ராய்டு 13 OS பில்ட் பண்ணி வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா LPDRX4X ஓகேங்களா, அந்த சப்போர்ட் இருக்கனால UFC பார்த்தீங்கன்னா 2.2 தான் கொடுத்துருக்காங்க, 3.1 கொடுத்துருக்கலாம். ஆனால் UFC சப்போர்ட் வந்து 2.2 தான் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்து ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து உண்மையாகவே ஒரு அட்டகாசமான வேரியண்ட் தான். ஸோ 6 கொடுத்து 128 கொடுத்துருந்தா அது கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி நமக்கு தோணிருக்கும். பட் இப்போ 8GB × 256 ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ராசஸர் ஸோ இது ஒரு கேமிங் ப்ராசஸர். ஸோ அதனால இந்த கேமிங் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் இதோட ப்ராசஸர். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி வந்து 4600 mAh கொடுத்துருக்காங்க. அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட். 0 to 100 வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் வந்து பிக்கப் பண்ணிட்டுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் பேட்டரி அவங்க கம்மியாக கொடுத்துருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு சார்ஜர் ஒரு கெப்பாசிட்டி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போது reno10ஓட மொத்த ஹைலைட்ஸான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதோட விலையை இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30,000 செக்மெண்ட்டுக்குள்ளே தான் இது ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு போயின்னு இருக்குது. அதாவது 27, 28. ஸோ 27, 28 அந்த ரேட்டில் வந்தால் ஸோ நல்ல ஒரு பேக்கேஜாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு நல்ல ப்ராசஸர். ஸோ ரேமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்பிளே உண்மையிலே நல்ல டிஸ்பிளே HDR10+ஓடு வருது. ஸோ அதனால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா 4K 30fps உங்களால் எடுக்க முடியும். அண்ட் பேக்கில் 60fps கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். ஆனால் ஓகே பரவாயில்ல, 4K 30fps ஓகேல. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட விலைக்கேற்ற ரேட்டு. ஸோ ஓகே, என்னோட வந்து ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ப்ராசஸர், நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் இது மூணுமே ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதோட ரேட் 30,000க்கு மேலே போச்சுன்னா இதை விட எவ்வளவோ நிறைய வந்துடுச்சு. ஸோ கூகுள் பிக்சல் 6a ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய போட்டி போட நிறைய வந்தாலும் ஸோ
இது வந்து ஒரு 25 ஒரு 27 இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜிங்கான ஒரு மொபைல் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போது 10 Pro ப்ளஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். நான் எதுக்கு இது பெருசாக எடுத்தேன்னா, இது ஒரு நல்ல ஒரு 30Kல ஒரு மிட்ரேஞ்சான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸான ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த லிஸ்ட்டில் இந்த மொபைலை நான் ஒரு பின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி அண்ட் அதில் ஆன் நோட்டிஃபிகேஷன் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கும். லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.